யூரினரி இன்கான்டினன்ஸ் சில பெண்களுக்கு இருமுனாலோ தும்முனாலோ வயிறு குழங்க சிரிச்சாலோ வண்டியில போறப்போ ஜர்க் ஆனாலோ வெயிட் லிஃப்ட் பண்ணாலோ 1-2 டிராப் யூரின் லீக் ஆகும். அதே மாதிரி நம்ம யூரின் ரொம்ப அர்ஜென்ட்டா வருதுன்னா நம்ம பாத்ரூம் போறதுக்கு உள்ளேயே கால் வழியா கொஞ்சம் யூரின் லீக் ஆகும். இதுக்கு பேர் தான் யூரினரி இன்கான்டினன்ஸ். இது இந்த காலத்துல நிறைய பெண்களுக்கு இருக்கு, சில ஆண்களுக்கு கூட இருக்கு. நிறைய பேர் இந்த பிரச்சனையை நார்மல் தான் கண்டுக்காம விட்டுருவாங்க. ஒரு சிலர் வந்து இதை எப்படி வெளியே சொல்றதுன்னு கூச்சப்பட்டுக்கிட்டு இதனால நிறைய சஃபர் ஆயிட்டு இருப்பாங்க. இந்த ப்ராப்ளம் ஏன் வருது, எப்படி வருது, இதுக்கு என்ன தீர்வுங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். இதுதாங்க இடுப்பு எலும்பு. இதுக்குள்ளதாங்க நம்மளோட பெல்விக் ஃப்ளோர் ஆர்கன்ஸ் எல்லாமே இருக்கும். கர்ப்பப்பையில இருந்து பிளாடர்ல இருந்து எல்லாமே இருக்கும். இது தாங்க பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் சொல்றது. இந்த மசில் தான் வந்து நம்ம இந்த ஆர்கன்ஸ் எல்லாமே தாங்கி பிடிக்கிறது. இப்போ இந்த மசில் ரொம்ப வீக் ஆச்சு அப்படின்னா தான் இந்த யூரினரி இன்கான்டினன்ஸ் ப்ராப்ளம் வரும். இது யாருக்கெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ப்ரெக்னன்சி, ஆஃப்டர் மல்டிபிள் சைல்ட் பர்த் இருக்கவங்களுக்கு, ரொம்ப கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு, ஒபீஸா இருக்கிறவங்களுக்கு, லெஸ் பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ற எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குங்க. இந்த ப்ராப்ளத்தை மருந்து மெடிசன்னால சரி பண்ண முடியாதுங்க. இது பெல்விக் ஃப்ளோர் மசில் வீக்னஸ்னால வருது. இந்த வீக்னஸை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ற மூலியமா தான் இது முழுமையா சரி பண்ண முடியும். இந்த ப்ராப்ளம் ரெகுலரா இருக்கு, எனக்கு பேண்டிஸ் நினைற அளவுக்கு இருக்குன்னா கண்டிப்பா நீங்க பெல்விக் ஃப்ளோர் தெரபிஸ்ட்டை பார்த்து அவங்க சொல்ற ட்ரீட்மெண்ட்டை நீங்க எடுக்கணும். இதுவே மைல்டா இருக்குன்னா இது எக்ஸசைஸ் மூலியமாவே சரி பண்ணிக்கலாம். நீங்க எனக்கு மெசேஜ்ல எக்ஸசைஸ்ன்னு டைப் பண்ணுங்க, உங்களுக்கு நாங்க எக்ஸசைஸ் வீடியோவை டிஎம் பண்றோம்.